தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 13/9/2025 சனிக்கிழமை. கார்த்திகை நட்சத்திரம் மதியம் 2:47 வரை, பிறகு ரோகிணி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து நேற்று முன்தினம் சொல்லியது. 12 கட்டங்களும் உடல் அமைப்பும். ஜாதகத்தில் நமக்கு 12 கட்டங்கள் இருக்குது. இந்த கட்டங்கள் தான் நாம் தீட்டுகிற திட்டங்கள் வெற்றி பெற உதவுகிறது. மனித வாழ்க்கையினுடைய வளர்ச்சியே கிரகங்களுடைய சுழற்சியால் தான். ஆகையினால தானே குரு பயிற்சி, சனி பயிற்சிகள்லாம் மக்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த 12 கட்டங்களில் முதல் கட்டம்னு எடுத்துக்கிட்டால் அதில் என்ன கிரகம் இருக்குன்னு பார்க்கணும். லக்னம் முதல் கட்டம். அப்படி எடுக்கிற போது அந்த முதல் கட்டம் தலையை பற்றிய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ தலையில் ஒருத்தருக்கு சில பேருக்கு முடி கொட்டிக்கினே இருக்கும், அல்லது அங்கனைக்கான சொட்டை விழுந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு தலையில் அடிக்கடி ஏதாவது தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கும், அரிப்பு இதுகள்லாம் இருக்கும். அப்படிலாம் இருந்துச்சுன்னா அந்த தலைங்கிறது முதல் கட்டம் லக்னம். அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அல்லது லக்னாதிபதி அது நவாம்சத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்து, அது சூரியனாக இருந்தால் சூரியனார் கோயிலுக்கு போகலாம், சந்திரனாக இருந்தால் திங்களூருக்கு போகலாம், இப்படி அந்த நவகிரக கோயில்களுக்கு போகலாம். அப்படி இல்லைனாலும் அதுக்குன்னு உள்ள சிறப்பு ஆலயங்கள் எத்தனையோ இருக்குது, அதுகளை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். அதில் அந்த பாடல் நான் நேற்று சொன்னேன். தலை, முகம், கழுத்து, மார்பு, தவறாது உணவை ஏற்கும் நிலையுயர் மேல் வயிறு, நெஞ்சின் கீழ் அடிவயிறு, மடிப்பகுதி, மர்மஸ்தானம், மணியான தொடைகள், முழங்கால், அடி கணுக்கால்கள், பாதம், அவயங்கள் வரிசையாமே. இப்படி அவயங்களை வரிசைப்படுத்தி 1வது கட்டத்திலேருந்து 12வது கட்டம் வரைக்கும் பதிச்சு வச்சுருக்காங்க அந்த காலத்திலே ஜோதிட சாஸ்திரம். இப்போ பாதத்தில் ஒருத்தருக்கு தொந்தரவு வருது அப்படின்னா அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் ஆகிறவெல்லாம் 12ஆம் இடம் சரியாக இருக்காது. அதுதான் இந்த ஒரு வருஷத்துக்கு இந்த ஊரில் இருப்பாங்க, அடுத்த வருஷம் வேறு ஊரில் இருப்பாங்க. அந்த 12ஆம் இடம் என்பது பாதத்தை குறிக்குது. பாதத்தில் நோய் வந்தாலும் சரி, பாதங்கள் சரியாக இல்லாமல் இருந்தாலும் சரி, அவங்க அதுக்குன்னு உரிய கோயில்களுக்கு போகணும். இப்போ 4ஆம் இடம் மார்புன்னு போட்டிருக்கு. ஜாதகத்தில் 4வது கட்டத்தில் சந்திரன் இருக்குது. சந்திரனோட ஒரு பகை கிரகங்கள் எதுவும் இருக்குதுன்னு வச்சுங்க. இப்போ செவ்வாயும் சனியும் சேரக்கூடாது, குருவும் சுக்கிரனும் சேரக்கூடாது. இப்படி பகை கிரகம் இருந்தால் அந்த மார்பு பகுதியில், நெஞ்சு பகுதியில் தொந்தரவுகள் வரலாம். சில பேர் பெண்களுக்கு இந்த மார்பக புற்றுநோய் வரும். ஆண்களாக இருந்து ஹார்ட் தொந்தரவு வருதில்ல. இப்போ நிறைய பேருக்கு இந்த இருதய வியாதி வந்துடுது. அப்போ இருதய வியாதி தீரணும்னா அதுக்குள்ள நேரம் காலமும் பார்க்கணும், அதுக்கு திசாபுத்தி பார்க்கணும். வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டால் இருதயத்துக்குன்னே உள்ள ஒரு கோயில் இருக்குது, இருதயாலீஸ்வரர் கோயில் அப்படின்னு. தெய்வத்துக்கு பேரே அதை வச்சுருக்காங்க, இருதயாலீஸ்வரர். சில தெய்வங்களுக்கு பேரை பாருங்கள். நீங்கள் 1000ல் ஒருத்தராக வரணும்னா 1000ல் ஒருவனே ஒரு தெய்வத்துக்கு பேர் இருக்குது. எங்கே? தஞ்சை மாவட்டத்தில் ஆக்கூர்னு இருக்க இடம். அந்த ஊரில் இருக்க கோயிலில் உள்ள சுவாமிக்கு பேர் 1000ல் ஒருவன் அப்படின்னு பேர். வைத்தீஸ்வரன் பேர் தஞ்சை மாவட்டத்தில் இருக்குது. அதாவது அந்த மாயவரம் தாண்டி போகிற வைத்தீஸ்வரன் கோயில்னு, அங்கே பேரே வைத்தீஸ்வரன் பேர். வைத்தியம் பார்க்குறவராம். அவரோட தையல் நாயகின்னு தைலம் கொடுக்கக்கூடிய தோற்றத்தில் அந்த அம்மையார் இருப்பாங்களாம். உடல் முழுவதுமே தொல்லையாக இருக்குன்னு வச்சுங்க. அங்கே போய் பக்கத்துலேயே உண்டியல் இருக்குது, அதில் பக்கத்துலேயே 10 ரூபா 20 ரூபா 50 ரூபாய்ன்னு இந்த உடல் உறுப்புகளை அப்படியே வரைஞ்சி தகடுகளில் வரைஞ்சி விற்கிறாங்க. அதை வாங்கி அந்த உண்டியலில் போட்டுருவாங்க. அர்ச்சனைகள் பண்ணணும், ஆரோக்கிய அனுகூலம்னு சொல்லி பண்ணிட்டு வருவாங்க. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பகுதியில் கீழச்சிவல்பட்டிங்கிறது என்னுடைய ஊர். எங்கள் ஊரில் இருந்து சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து பக்கத்து ஊர்களில் இருந்தெல்லாம் சித்திரை முதல் புதன்கிழமை கிட்டத்தட்ட சுமார் 60 வண்டி, 55 வண்டி, 60 வண்டி மாட்டு வண்டி கட்டி இன்னும் போகிறாங்க. பல 100 ஆண்டுகளாக போய்கொண்டிருக்கு. இப்போ 200 ஆண்டுகள் இருக்கும்னு வச்சுங்க. ஒரு 10,000 பேருக்கு மேலே போவாங்க. சித்திரை பிறந்தாலே வைத்தீஸ்வரனை கும்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள் முன்னால் அவங்க காவிரிப்பு பட்டத்தில் இருந்தாங்க. கடல் அரித்து வீடுகளில் புகுந்ததுனால தண்ணீர்கள் சேதம் வராமல் இருக்கக்கூடிய ஏரியாவை பார்த்து சிவகங்கை மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து வந்தாங்க. அங்கே கும்பிட்ட தெய்வம் மீண்டும் அவர்கள் ஆரோக்கியம்தான் முக்கியம். முதல்ல நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எல்லா செல்வமும் அடுத்துதான். உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னா வருடப்பிறப்பு அன்றைக்கே கோயிலுக்கு போகணும், முடியாது. உள்ளூரில் கும்பிட்றாங்க. அதனால் வருடம் பிறந்த உடனே முதல் புதன்கிழமை வருகிற பொழுது 50-60 மாட்டு வண்டிகளில் ஒரு கிட்டத்தட்ட 15 நாள் பயணம் வரும். நடந்து போகிறவங்க ஒரு வாரத்தில் போவாங்க. செவ்வாய் என்பது தான் வைத்தியத்துக்குன்னு உள்ள கஷேத்திரம். ஆகையினால செவ்வாய்க்கிழமை அங்கே போய் சேருவாங்க, முதல் புதன்கிழமை புறப்பட்டு. அது மாதிரி உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கணும்னா முழு உடல்லையும் கையில் வலி, காலில் வலி, அப்படி இருக்குது, கழுத்தில் இருக்குது, இப்படி இருக்குது, முதுகில் வலி, இப்படிலாம் சொன்னால் பல அங்கங்களில் ஏதாவது குறைபாடு இருந்தால் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போகணும். இந்த அங்கங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி அழகான பாடல் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் எந்த ஸ்தானம் வீக்காக இருக்குது, அந்த ஸ்தானத்தில் என்ன கிரகம் இருக்குது, அதை எது பார்க்குது, அது எதன் பாதசாரத்தில் இருக்குதுன்னு பார்த்து அதற்குரிய ஆலயங்கள் வழிபாட்டை மேற்கொண்ட பின்னாலே நீங்கள் மருத்துவ ஆலோசனைகளை பெற்றால் உடனடியாக அந்த நோய் தீர்ந்து ஆரோக்கியத்தோடு நீங்கள் வாழக்கூடிய ஒரு அமைப்பு வரும் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன்.
மேசராசி நேயர்களே, முன்னேற்றம் அதிகரிக்கின்ற நாள். முயற்சிகளில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்தில் 6க்கு அதிபதி புதனோடு இருக்கின்றார். எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு உத்தியோகத்தில் இலாகா மாற்றம் வரலாம், அல்லது உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு நீங்கள் கேட்ட சலுகைகளை கொடுக்கலாம். 3லே குரு இருக்கின்றார். முன்னேற்ற பாதையில் இருந்த இடையூறுகள் அகலும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, சந்திரபலம் நன்றாக இருப்பதனாலே நீங்கள் எதை சிந்தித்தீர்களோ அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மதிப்பு மரியாதையும் உயரும். மனக்குழப்பங்கள் அகலும். நேற்று செய்ய மறந்ததை இன்று செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்போடு உங்களுக்கு நீங்கள் கேட்ட சலுகைகளையும் மேலதிகாரிகள் வழங்குவார்கள். 3லே சுக்கிரன் இருப்பதால் பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரலாம். இன்று இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, ராசியிலேயே குரு பகவான் 10க்கு அதிபதி 7க்கு அதிபதி. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கவில்லையே, படித்து முடித்து வீட்டில் இருக்கிறார்களே என்று கவலைப்பட்டவர்களுக்கு செய்த முயற்சிக்கு பலன் உண்டு. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் பெருகும். பொதுவாக இன்று குடும்பத்திலே ஒருவருக்கு மேற்பட்டவர்களின் சம்பாத்தியம் கிடைக்கின்ற நாள். 2ல் சுக்கிரன் இருப்பதால் காரியங்களை எளிதில் செய்து முடிப்பீர்கள். நல்ல நாள், யோகமான நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி வக்ரம் பெற்றிருப்பதால் ஆரோக்கியம் படிப்படியாக சீராகும். நோயற்ற வாழ்விய குறைவற்ற செல்வம் என்று நான் அடிக்கடி சொல்லுவது வழக்கம். அப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே நோய் இல்லாமல் இருக்க, நோய் நொடியில் அகல வேண்டும் என்று சொன்னால் சனிக்கிழமை இன்று சனி அஷ்டமத்தில் இருக்கிறார். சனி பகவானுக்கு வழிபாடு வைத்துக் கொள்ள வேண்டும். சனியின் சன்னதியிலே எள் தீபம் ஏற்ற வேண்டும். எள் தீபம் ஏற்றினால் நல்லது நடக்கும். இன்று பொறுத்தவரை உங்களுக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். பயணங்கள் பலன் தரும் விதமாகும். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். இன்று இனிய நாள், வெற்றிகரமான நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு சூரியனும் சனியும் பார்ப்பதனாலே குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். மனக்கவலைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தேவையில்லாத வீண் விரயங்கள் கூட ஏற்படலாம். ஜென்மத்திற்கு கேது இருப்பதால் ஆன்மீகத்தில் நீங்கள் அடியெடுத்து வைக்கின்ற பொழுதுதான் லௌகீகம் சிறப்பாக இருக்கும். எனவே இன்று நீங்கள் பிரார்த்தனைகளை மேற்கொள்ளுங்கள், நல்லது நடக்கும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் புதன் சேர்க்கை 10க்கு அதிபதி இருப்பதனாலே புதிய தொழில் தொடங்குவது அல்லது புதிய உத்தியோகத்துக்கு முயற்சிப்பது போன்றவற்றிலெல்லாம் ஈடுபாடு செய்வீர்கள். முடங்கி கிடந்த வேலைகளை முடிக்க நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மூத்தவர்களின் ஆலோசனை கை கொடுத்து உதவும். அது மட்டுமல்ல, இதுவரை இருந்த தேக்க நிலையில் இருந்த ஒரு சில காரியங்கள் இன்று சுறுசுறுப்பாக நடைபெற தொடங்கும். விரயஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் அரசு வழியில் சில சிக்கல்கள் வரலாம். கவனம் தேவை. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். கவலைகள் அதிகரிக்கின்ற நாள். காசு பணம் புழக்கம் குறைவாகவே இருக்கும். வாங்கல் கொடுக்கல்களில் அதிர்ச்சி தரக்கூடிய சில தகவல்கள் கூட வரலாம். நீங்கள் கொடுத்ததை வாங்க முடியாது, வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்கின்ற நாள். நீங்கள் சந்திராஷ்டமம் என்று வருகின்ற பொழுதே தக்க விதத்தில் நீங்கள் எதையும் யோசித்து செய்ய வேண்டும். அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது நல்லது. அது மட்டுமல்ல, குலதெய்வ பிரார்த்தனைகளை, இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்ளுங்கள். குறிப்பாக இன்று அனுமன் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வெற்றி செய்திகள் வீடு வந்து சேர்கின்ற நாள். எதிர்கால கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவல் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். பொது வாழ்விலே புகழ் கூடும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கூட அதிகரிக்கலாம். சூரியன் நல்ல பலமோடு இருப்பதனாலே நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் இன்று செய்ய இயலும். அரசியல் கடத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் தானாகவே வரும், கேட்காமலேயே கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வரன்கள் வாயில் தேடி வருகின்ற நாள். வருங்காலத்தை பற்றிய கவலை அகலும். எது எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் அது செய்ய இயலும். அது மட்டுமல்ல, தடைகளை தகர்த்தெறிகிற ஆற்றல் குருவின் பார்வைக்கு உண்டு. அந்த குரு சப்தம பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பதனாலே நீங்கள் இதுவரை நடைபெறவில்லையே என்று நினைத்த காரியம் இன்று துரிதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அதிகார அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவார்கள். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மங்கள நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறுகின்ற நாள். 2 நாட்களாக எந்த மங்கள நிகழ்ச்சியும் நடைபெறவில்லையே, முயற்சி பல செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று நல்ல வாய்ப்புகள் வரப்போகிறது. உதிரி வருமானங்கள் பெருகும். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். எதிரிகள் கூட இன்று உங்களுக்கு நல்லது செய்ய முன் வருவார்கள். அதே நேரத்தில் 2லே ராகு இருக்கின்றார். எனவே திரண்ட செல்வம் வரும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள்.
கும்பராசினியர்களே, உங்களுக்கு அன்பு நண்பர்களின் ஆதரவும் கிடைக்கும். அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இடம் வாங்கி அதில் வீடு கட்ட முடியவில்லையே, கட்டியபடி பழுதுபார்க்க முடியவில்லையே, வீடு கட்டி வைத்தும் வாடகைக்கு ஆள் வரவில்லையே என்றெல்லாம் சொத்து பிரச்சனையில் சுழன்று கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நல்ல தகவல் கிடைக்கும். நினைத்தது நடக்கும், நிறைவேறப் போகிறது. அதிகாரி வர்க்கத்தினர் மூலம் உங்களுக்கு அனுகூலங்களும் உண்டு. அரைகுறையாக நின்ற காரியங்கள் எல்லாம் முழுமையடைகின்ற நாள் இந்த நாள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து இணைகின்ற நாள். சுப செலவுகள் அதிகரிக்கும். குடும்ப முன்னேற்றம் கருதி நீங்களும் பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். வாக்குவாதம் செய்தவர்கள் இன்று மனம் மாறுவார்கள். தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும். உத்தியோகத்திலே ஊதிய உயர்வும் உண்டு, பதவி உயர்வும் உண்டு. இந்த நாள் மிக அற்புதமான நாள். இன்று 7:30 சனியில் விரைவு சனி நடப்பதனாலே சனி பகவானை வணங்குவது மேலும் நன்மை தரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.